திருச்சி கிழக்கோ அல்லது பெரம்பூரோ இந்த தொகுதிகளில் ஜெயிச்சிருவார் அப்படின்னுலாம் என்னால் சொல்ல முடியல. அவருடைய ஜாதக ரீதியாக வெற்றிக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் காட்டுது. இதில் வந்து சிஎம் அது இதுன்னெல்லாம் சொல்கிறதெல்லாம் ரொம்ப இதாக இருக்குது. அப்படியே ஏதாவது ஒரு தொகுதியில் ஜெயித்தாலும் சட்டசபைக்குள்ளே போக மாட்டார், எழுதி வச்சுக்கோங்க. மே 4ஆம் தேதிக்கு பிறகு இதில் உங்கள்கிட்ட திரும்ப ஒரு டைம் இந்த பேட்டி எடுப்பேன். ஏன்னா அவர் ஜெயிச்ச சட்டசபைக்குள்ளே போகிறப்போ உங்கள்கிட்ட நான் இந்த சவாலை வந்து நான் வந்து கண்டிப்பாக ஏற்றுக்க போகிறேன். நல்ல சமயம் நீங்கள் உங்களுடைய சவாலை நானும் வரவேற்கிறேன், நான் இல்லைன்னு சொல்லலைங்க. அதாவது வந்து அவருக்கு இருக்கக்கூடிய ஜாதக சூழ்நிலையாக பார்க்கும்போது உண்மையான இது நம்ம அரசியல் சம்மந்தம் இல்லாமல் நம்ம பேசுகிறது ஜோதிடம். அவரும் நம்மளுக்கு போட்டியோ இதெல்லாம் கிடையாது. அவரும் ஒரு நாளைக்கு முதலமைச்சர் ஆனார்னா நம்ம முதலமைச்சர் சொல்ல போறோம். ஜோதிடம் வந்து இதுல இந்த இடத்துல இந்த தேர்தல் இல்லை, இந்த தேர்தலில் சுத்தமாக கிடையாது. இந்த தேர்தலில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஏதாவது ஒரு 10 சீட்டு வாங்குவாங்க, 5 சீட்டு வாங்க அப்படி இல்லை. 2 தொகுதியில்